உனக்கு ஞாபகம் இருக்கா செல்லம்மா? ஆயிரம் தோழி நீலவேணி, அவள் அந்த படுபாவிங்க கொன்னுட்டாங்க. பிள்ளைங்க ஏங்கி அழுது. இதெல்லாம் யாரால? இதெல்லாம் யார் பண்ண பாவம்? உன்னையும் என்னையும் துடிக்க துடிக்க கொன்ன பச்சை சிசுக்கள் அனாதைகள் ஆனது யாரு? அது யாருன்னு கேடு செல்லம்மா. அவனை கேடு செல்லம்மா. அந்த பாவிங்க, துரோகிங்க, அந்த கேடு கெட்ட மிருகங்க யாருன்னு கேளு செல்லம்மா. அவங்களுக்கான தண்டனை என்னன்னு கேளு. ஆதிரா, நீ விளக்கேத்தி வச்சிருக்க. அதோட வெளிச்சம் உனக்கு வழிகாட்டும். ஓ வேண்டுதல் நிறைவேறும். அச்சப்படாத ஆதிரா. அவன் தன்னை மறந்திருக்கான். நீ ஒன்ன மறந்திருக்க. வாழ்க்கையில் எல்லாமே மறுபடியும் ஞாபகத்துக்கு வரும். நீ ஜென்மாதி ஜென்மம் எடுத்து வதம் பண்ண வந்திருக்க. அவங்கள அழிக்கணும். வேரோட வேரடி மண்ணோட அழிக்கணும். அவங்க வம்சத்தையே அழிக்கணும். அர்ஜுன், 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 இங்க ஏதோ தப்பா இருக்கு. நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா? என்னாச்சு? என் காதுல என்ன நம்ம கேக்குது. யாரோ என்கிட்ட கோவமா பேசுறாங்க. யாரு? என்ன யூகிக்க முடியல அர்ஜுன். ஒருவேளை நீ விடிய கூட இருக்கலாம். எனக்கு பயமா இருக்கு. அர்ஜுன் போயிடலாம். நான் உனக்கு விளக்கேத்தி வச்சிருக்கேன். நீ எதுக்காக பிறந்தேன்னு சீக்கிரமே புரிஞ்சுப்ப. அந்த நாள் கூடி வரும். அன்னைக்கு அந்த பாவிகளோட வம்சமே அழிச்சிடும். அண்ணே, போலிங்க வந்துட்டான்.
எதுக்கடா இப்ப அவசரமா சென்னைக்கு போறேன்? அதான் புதுசா ஒரு எதிரி முளைச்சிருக்கான, அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக தான். ஏன்னா அவனை அப்படியே விட்டுட்டா நமக்கு தான் பிரச்சனை. இந்த விஷயம் 4 பேருக்கு தெரியறதுக்குள்ள அப்படி ஒருத்தன் இருந்ததா தெரியாத அளவுக்கு பண்ணிடணும். அதனால அவனை ஒரேடியா தீர்த்து கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், எதுக்குடா அவசரப்படுற? அவனை தீர்த்து கட்டுறன்னு நீயா ஒரு முடிவு பண்ற? அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? டேய், நானே விருந்துக்கா போறேன் எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு. அவன் எதிரிடா, அவனை அப்படியே கமுக்கமா முடிக்கணும். அண்ணே, எனக்கு என்னமோ இவன் அவசரப்படுறான்னு தோணுது. இல்லடா, அவனை அன்னைக்கே முடிச்சிருக்கணும். அவனை விட்டுட்டு வந்தது தப்பா போச்சு. தப்பெல்லாம் சரி பண்ணிடலான்னு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான். எப்படி செத்து போனவங்களாம் திரும்ப திரும்ப பிறந்து வந்துகிட்டே இருக்காங்க? இதை என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. டேய், அந்த அரைச்சல் அப்புறமா பண்ணிக்கலாம்டா. அவன் எதிரின்னு தெரிஞ்சா இல்லாம பண்ணிடணும். அவனை தீர்த்து கட்ட நீ என்ன பிளான் வச்சிருக்க? அதெல்லாம் சென்னையில ஆளுங்க இருக்காங்கண்ணே, அங்க போய் பேசிக்கிறேன். அண்ணே வேண்டாம் அண்ணே, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நம்ம மேல சந்தேகம் வராத மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பமா பார்த்து செய்யலான்னு நாம முடிவு பண்ணோம்ல.